தட்டம்மைக்கான ரூபெல்லா தடுப்பு மருந்து 15 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்பட உள்ள நிலையில் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. விவரிக்கிறார் செய்தியாளர் அபிநயா செல்வகுமார். சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர்ல தற்போது அதிகமாக பகிரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மீசல்ஸ் ரூபெல்லா தடுப்பூசி. இந்த தடுப்பூசியானது தட்டம்மை நோய்க்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. வருகிற பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஊசி போடப்படும் அப்படின்னு அறிவிக்கை விடப்பட்டிருந்தது. ஆனால் இது குறித்த தவறான வதந்திகளை தொடர்ந்து ஃபேஸ்புக் மற்றும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டுட்டே வராங்க. நிறைய பகிரப்பட்டுட்டும் வருது. ஆனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் பட்சத்துல தமிழக அரசு இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்னன்னா இந்த ஊசியை பயன்படுத்துவதனால எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது அப்படின்னும் இது உலக சுகாதார மையத்தினுடைய அங்கீகாரத்திற்கு பிறகே இங்க அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய சோதனைகளுக்கு பிறகுதான் இது மாணவ மாணவிகளுக்கு போடப்பட இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இதன் பிறகு நம்ம தொடர்ச்சியாக அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிறைய பேர் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஊசி வரவேற்கத்தக்க ஒன்று அப்படின்னும் இதனால எந்தவித பக்க விளைவுகளோ அல்லது வாந்தி மயக்கம் போன்ற உடல் உபாதைகளோ ஏற்படாதுன்னு தொடர்ந்து பதிவிட்டு வராங்க. இருந்த பட்சத்திலும் இன்னும் ஒரு தரப்புல பார்த்தோம்னா இது பத்தின ஒரு புரிதல் இல்லாம தொடர்ந்து தவறான வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. அதாவது இந்த ஊசியை பயன்படுத்துவதனால நிறைய உடல் உபாதைகள் ஏற்படுது, இதை யாரும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டில் தடை செய்யப்பட்ட ஊசியை இங்கு நம்ம மேல பிரயோகிக்க பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான தொடர்ச்சியான பதிவுகளை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இது முற்றிலும் தவறான ஒரு செயல். இந்த மாதிரி வதந்திகளை பரப்புவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அந்த அறிக்கையில எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க.